அதாவது இப்போ மெட்டீரியலிஸ்டிக்காக வேர்ல்டாக இருக்கிறனால நமக்கு பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் நிறையா சிலைகள் வைக்கிறோம், படங்கள் வைக்கிறோம். அந்த காலத்துல எல்லாம் முனிவர்கள் அவங்கெல்லாம் போய் அப்படியே நதிக்கரையில், ஏன்னா அந்த நீர் இருக்கும் இடத்தில் தான் தெய்வங்கள் இருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா குலதெய்வம் இருப்பாங்க. அப்போ அந்த நீர் இருக்கிற இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு முனிவர்கள் எல்லாம் தவம் செய்யும்போது எந்த ஒரு சாமி படமும் இருக்காது, சாமி சிலையும் இருக்காது. அவங்க உள்ளம் இருக்கு இல்லையா, உள்ளம் என்கின்ற கோயிலில் தான் வந்து எல்லா தெய்வங்களும் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய கால சூழல் வந்து நமக்கு மெட்டீரியல் வேணும். அந்த மெட்டீரியல், அந்த சிலை வடித்ததில் பார்த்தீங்கன்னா அந்த உருவம் இருக்கு இல்லையா, அந்த உருவத்தை பார்த்து நம்ம இவங்க தான் சாமி, இவர் தான் முருகர் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம அதில் ஈடுபடுத்திக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா முனிவர் மாதிரி ஒன்றும் இல்லாமல் பக்தி செய்யணுன்னா முடியாது. அதில் முக்கியமாக இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றணும் கட்டாயம். அந்த விளக்கு ஏற்றுறதுன்றது வந்து இப்போ ரொம்ப 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 நிறைய நன்மைகளை தரும். அது பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காகவும் நம்ம சொல்லலாம், அண்ட் ஆன்மீக ரீதியாகவும் சொல்லலாம். அதுக்கு மிகப்பெரிய எபிசோடாக போகணும். அதனால் அது நம்முடைய விண்கல் வந்து இந்த பூமியில் இறங்கி நமக்கு சேதம் அடையாமல் இருக்க, நமக்கெல்லாம் ஒன்றும் ஆகாமல் இருக்கிறதுக்கு கட்டாயம் விளக்கேற்றணும்.